அண்ட் நம்ம விஜய் சாரை போலீஸ் கைது பண்ண போகிறாங்க. போலீஸ் வந்ததுக்கான காரணமே நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். நம்ம மல்லி தான் அந்த சுடரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆதாரத்தோடு கிடச்சிருக்கு. நாங்கள் மல்லியை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் சார் கேட்குறாங்க. நம்ம விஜய் சார்கிட்ட போலீஸ் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம விஜய் சார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சுடரை கொலை பண்ணது நான் தான், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஆடி போகிறாங்க. நம்ம மல்லிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த கொலைக்கும் நம்ம விஜய் சாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம மல்லி தான் அந்த சுடர்கிட்ட சண்டை போட்டு அவளை தள்ளிவிட்டு அங்கேருந்து வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துன்னு அட்மிட் பண்ண உடனே நம்ம விஜய் சாருமே ஓடி நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் சார் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆடி போயிட்டு நம்ம விஜய் சார் வெறிக்க பார்க்குறாங்க. நம்ம விஜய் சார்கிட்ட என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க, உனக்கு எதுவும் தெரியாது மல்லி, நீ சும்மா இரு, நான் தான் அந்த சுடரை இந்த கத்தியால் குத்தி கொன்னா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த போலீஸ் சொல்கிறாங்க, என்ன விஜய் நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா, இது கண்டிப்பாக மல்லி தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த சுடர் கொலை பண்ண இடத்துல சில வலையிலலாம் உடஞ்சிருந்துச்சு, அதுவும் மல்லியோடைய வளையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம விஜய் சார் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் சார் அடித்து சொல்கிறாங்க, நான் தான் கொலை பண்ணேன், என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க. நம்ம விஜய் சாருடைய மனசு என்ன அப்படின்னா, நம்ம மல்லியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, ஏன்னா நம்ம மல்லி தன்னுடைய உயிரை பணையம் வச்சு நம்ம வெண்பக்குட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம விஜய் சார் கூட அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க கிடையாது. ஆனால் நம்ம மல்லி எதையுமே பற்றி யோசிக்காமல், தன்னுடைய உயிரை பற்றி கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த சுடர்கிற இடத்துக்கு தனியாக போயிட்டு அவகிட்ட சண்டை போட்டு நம்ம வெண்பக்குட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி மேலே இப்படி ஒரு கொலைப்பள்ளி வர்றதுக்கு நம்ம விஜய் சார் எப்படி விடுவார்? அதனால தான் நம்ம விஜய் சார் கொஞ்சம் கூட தன்னை பற்றி யோசிக்காமல் அந்த சுடரை கொலை பண்ண கேஸை என் மேலே போடுங்க, நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க. அந்த போலீஸ்மே எனக்கு சரின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம மல்லி எப்படியாச்சும் அந்த கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரகுவும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிரேசனுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அந்த சுடரை கொலை பண்ணுறதுக்காக பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கான ஆளை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே சமயத்தில் இப்போ இந்த போலீஸ் வந்த விஷயம், அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கிட்ட பேசும்போதெல்லாம் நம்ம கதிரேசனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே முகபாவனையை பார்த்தீங்கன்னாக்கா மாறி போச்சு. அதை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக இந்த கொலைக்கும் கதிரேசனுக்குமே சம்மந்தம் இருக்குது. இந்த கதிரேசனுடைய ஆள் தான் அந்த சுடரை கொலை பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய பேருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்ம விஜய் சார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு எஃப்ஐஆர் போட்டு போகிறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போக போகுது. ஒரு பக்கம் நம்ம மல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க, இல்லை நம்ம விஜய்க்கும் இந்த கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் போலீஸ் கேட்க கிடையாது. இப்போ நம்ம விஜய் சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லி தான் உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சுடரை பணக்கு குத்தி கொலை பண்ணது யார், இந்த கத்தி எப்படி அங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நிறைய கொஸ்டின் எனக்கு எல்லாம் ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் நம்ம விஜயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோடில் போராட போகிறாங்க. அதே சமயத்தில் இதில் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி ரகு மாட்டினா ரொம்பவே எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கதிரேசன் கூட இப்போ நல்லவனாக தெரிஞ்சுட்டான். இந்த ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ தெரிவிச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.